ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் நம்ம பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வேக வச்சோம்ல அந்த பாஸ்தா பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பூண்டு, துருவிய கேரட்டு, ஃப்ரெஷ் க்ரீமு, பால், அரைச்ச தக்காளி சாறு, பட்டரு, சீஸு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கரைஞ்சிட்ட பிறகு ஆனியன், கார்லிக் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கணும், நல்லா வதக்கி விடணும். மசாலா பாஸ்தா மசாலா போட்டுக்கிறேன், தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்கிறேன். ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்ட பிறகு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ லைன் பை லைனாக மசாலா ஆட் பண்ணிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு பாஸ்தா மசாலா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன், தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு ரிச்சாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்தீங்கன்னா நல்லா அது ஒட்டிடும் உங்களுக்கு பாஸ்தாவில். இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா பொலன்னு வந்திருக்கு. கொஞ்சம் இப்போ லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. இந்த மாதிரி கேரட்லாம் துருவி போட்டு நல்லா ஃப்ரெஷ் க்ரீமு, சீஸ்லாம் போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கு. இதை இது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் நல்லா கலரி விட்டிங்கன்னா பாஸ்தா ரெடி உங்களுக்கு. சீஸ் போட்டு நீங்கள் கலரிடுங்க, சுவையான எம்மியான பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.